இன்றைக்கி வீடியோவில் வெஜிடேரியனுக்கான கறி தோசை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சோண்டு வாட்டர், அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ சோயா சங்க்ஸ் இல்லைனா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, இதில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மூடி போட்டு வேக விட்டுருங்க. இதுலேயே இது முக்கால்வாசி வெந்து வந்துடும். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஒரு 3லேருந்து 4 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 2லேருந்து 1.5 தக்காளியை இதே மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 2 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுக்கோங்க. இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 10 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆனியன் நல்ல கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்க சோயாவை மிக்ஸி ஜாரில் போட்டு கோஸாக கிரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பண்ணுற டைமுக்குள்ளே ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல்லோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் இதில் கட் பண்ணி வச்சுருக்க 1.5 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வெந்து வர இது மாதிரி வதக்கிட்டே இருங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவைக்கான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்பைசஸோட மசாலா குத்து போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டால் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஒன்றுபட வதங்கி வந்திருக்கு. மசாலா ஸ்மெல் எதுவும் இல்லை. இந்த டைமில் இதில் அரைச்சி வச்சுருக்கேன் சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா இந்த சோயா சங்க்ஸோட எல்லா ரீஜன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போது வெஜ் லவர்ஸோட கறி தோசையோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதை செட் பண்ணுறதுக்கு எக்கு தேவைப்படுது. எக்கையும் நான்வெஜ்ஜாக கன்சிடர் பண்ணிக்கிறவங்க இந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்கை உடச்சி ஊற்றி அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை தவாவில் ஒரு குட்டி தோசையை ஊற்றிட்டு அது மேலே இந்த எக்கு பாதியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நிறைய ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எக்கில் மிச்சம் எடுத்து வச்சுருக்க இதை மேலாக ஊற்றி விட்டுக்கலாம். இது இந்த ஃபில்லிங்லாம் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது மேலே கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் தூவி தோசை அடியில் வெந்துட்டுருக்கும் இந்த டைமுக்குள்ளே. இப்போது இது மேலே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி தோசையை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். சோயா சங்க்ஸ் நல்லா முருவலாக இருக்கணும். அது வரை திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெஜிடேரியன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுங்கள். இது கூட சட்னி சாம்பார் எதுவும் தேவைப்படாது.
வெஜிடேரியன்ஸாகவே இருந்தாலும் இனி கறி தோசை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.